எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு படை கட்டி வரதான் போகிறோம். அந்த படை கட்டுறதுக்கு ஃப்ரீடம் கொடு. நாங்களும் டீம் சேர்த்துக்கிறோம். டீம் சேர்த்த பிறகு டீம் ஃபார்ம் ஆன பிறகு சண்டைக்கு வா, அப்போ பார்த்துக்குவோம். நீ நானும் போட்டு பார்த்துக்கலாம். ஒரு ஒன்றுமே தெரியாத அப்ராணி பேரில் அடிச்சு போட்டு கொண்டு ஒவ்வொரு இடத்துல இளைஞர்கள் என்னன்னு தெரியாமல் போட்டு தள்ளி லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டு நீ எல்லாம் வீரன்னு சொல்லி தெரியலாமா? உலக நாடுகள் எல்லார்ட்டையுமே தான் கேட்குறேன். என்ன பண்ணுவான்னு தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்துடல. எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன். ஸோ தக் லைஃபோட ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி பேசணும்னு சொல்லி இன்னைக்கு எதிர்பார்த்துருப்பீங்க. இப்போது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இன்னைக்கு மே 18. ஸோ முள்ளிவாய்க்காலில் பல லட்சம் மக்கள் மாண்ட தினம். ஸோ இன்றைய நாளில் நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு ஒரு தோணுச்சு. பட் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை சார்ந்த விழிப்புணர்வு தானே கொடுத்துட்ருக்கோம். இந்த 2029 முள்ளிவாய்க்காலோட ரீக்ரியேஷன் இங்கே தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கான வேலைகள் நடக்குது. ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்கான விஷயங்கள் அப்போது நடந்ததை நம்ம தடுக்க முடியாது. ஸோ நம்ம டைம் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ நடந்த விஷயங்களை ரீக்ரியேட் பண்ண போகிறானுங்க. திருப்பி அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான என்ன வேலைகள் பார்க்க முடியுமோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. எப்பயுமே நமக்கு அது மைண்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் இதை பார்க்கும்போது காலையில் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸும் அந்த தலைவர் பேசின விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி பேசினா கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிடுவேன். அப்போ அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு தடுத்தாச்சு. பட் ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்வு மீண்டும் நிகழ்ந்துட விடக்கூடாதுன்றதுக்கான வேலைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் அதை பண்ணணும் அப்படின்றது நம்ம என்ன கட்சிக்காரனா, அந்த ஒரு நிகழ்வை வச்சு அரசியல் பண்ணுற ஒரு ஆட்களா, இல்லை அந்த நிகழ்வில் வச்சு ஒரு வியூஸ் எடுக்கிற ஆட்களா? கிடையாது. ஸோ அதுக்காக இந்த வீடியோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ இன்றைக்கி நான் பண்ணலை. தக் லைஃப் ட்ரெய்லரை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ என் உயிரை காப்பாற்றுறவன். எமங்கிட்ட இருந்து என்னை மீட்டு எடுத்தவன். அந்த எழுத்தையும் எந்த எழுத்தையும் ஒன்றா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒன்று, கடைசி வரைக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. முதல் டைலாக்லேயே கமலஹாசனும் எஸ்டிஆரும் ஒன்று சேர்ற மாதிரி, நாயகன் படத்தில் எப்படி இந்த போட் இருப்பார்ல, போட் ஐயாட்ட போய் நாயகன் கமலஹாசன் சேர்வார், அது மாதிரி நாயகன் கமலஹாசன் கெட்டப்பில் எஸ்டிஆர் போய் சேர்றாரு. நீ என் உயிரை காப்பாற்றினவன், அதாவது நரகத்திலேருந்து என்னுடைய சாவை மீட்டு எடுத்தவன் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லிட்டு இது ஒன்றையும் என்னையும் 2 பேரையும் இணைச்சி வச்சுட்டானுங்க. ஸோ இந்த இணைப்பு வந்து எப்பயுமே பிரியாது, எவ்வளோ நாள் ஆனாலும் எப்போ ஆனாலும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாரு. டைலாக் பேசும்போது கமலஹாசன் இந்த குட்டி பையனை பார்க்கும்போது ஒரு மண்ணை வச்சு மூடிட்டு இருக்காங்க. ஒன்று அந்த குட்டி பையனோட உறவினர்கள் யாராச்சும் இறந்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குழியை மூடுறாங்க. அந்த குழியை மூடும்போது இந்த பையன் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறான், அது கமலஹாசன் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ட்வின் கேரக்டர் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஒன்று வேற எங்கேயாவது புரிஞ்சிருக்கும், சோல்மேட்டை பற்றி நம்ம வீடியோ பேசியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்ல வராங்க. லெஃப்ட் ஹேண்டை பயன்படுத்துறது லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த குட்டி பையன், அதாவது எஸ்டிஆர். ஸோ அந்த பக்கத்து இருக்கிறது ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுறது மட்டும் கமலஹாசன். ஸோ சன் அண்ட் மூன், இன்யான், இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதுதான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இன்னும் நிறைய விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஒரு டைலாக் வந்துச்சு, அந்த டைலாக்காக தான் இந்த வீடியோவே. அந்த டைலாக்கை அடுத்தடுத்து பார்க்கலாம். நான் 8 அடி பாஞ்சா நீ 18 16. சரி கணக்கு புள்ள. நான் 8 அடி பாஞ்சா நீ 18 அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எஸ்டிஆர் டக்குன்னு குறுக்கிட்டு 18 இல்லை 16 அப்படின்னு கரெக்ட் பண்ணுறாரு. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, 8 8 16 அப்படின்னு தான் வரும். ஸோ 8 அடி பாயிறான், 16 அடி பாயுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதான் வழக்க மொழியாக சொல்லுவாங்க. பட் இங்கே ஏன் அவர் 18 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இங்கே தான் விஷயம் இருக்குது. 18 விராட் கோலியோட ஜெர்சி நம்பர். நீ சிங்கம் தான். இந்த பாட்டு தான் ரிப்பீட் மூட்ல கேட்குறேன், லூப் மூட்ல கேட்குறேன். யார் சொன்னது? மோஸ்ட் ஃபேவரட் ரைட் நவ you'll be shocked. நீ சிங்கம் தான் விராட் கோலி சொன்னார். ஸோ இந்த விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18 பிப்ரவரி. இது நம்மளுடைய எஸ்டிஆரோட பர்த்டே பிப்ரவரி கனெக்ட் பண்ணது. இதுக்குள்ள ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம் என்ன அப்படி இருக்குன்னா, பிப்ரவரி கணக்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே ஒரு சில சிங்க் இருக்குது. அந்த சிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் ரிலேட்டட் ஆகுது. ஸோ அந்த எஸ்டிஆரையும் விராட் கோலியையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் 18ன்ற மெசேஜ். 8 கமலஹாசன், 18 என்ன விஷயம் அப்படின்னா, 8ன்றது லூப்பு. சிவபெருமான், கமலஹாசன், கந்தன்,
சிவனோட பையன், அதாவது வளர்ப்பு பையன். அதான் தெளிவாக காட்டிட்டாங்களே, பையன் மாதிரி தானே தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி தானே வந்து அனாதையாக இங்கேருந்து வர மாதிரி தானே காட்டுறாங்க. ஸோ இது சிவனுடைய ஒரு பையன் வந்து தன்னுடைய சொந்த பையனே கிடையாது. இது ஒரு பெரிய கான்செப்ட் நம்ம கந்தன் சீரிஸ்லேயே சொல்லிட்டோம். ஸோ பட் இதில் உண்மைகள் என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்து தான் தீரும். அந்த உண்மைகளை மறக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் தான் ஒவ்வொரு வரலாற்று சோடுகளையும் ஒவ்வொரு முக்கியமான ஆவணங்களையும் முடிச்சு விடுறது. ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே எவிடன்ஸ் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் முடிச்சு விடுறது. தொல்பொருள் படிமங்களை எங்கேயாவது எடுத்துருவோமான்றக்காக தான் தொல்படிமம் பண்ணவே விட மாட்டானுங்க. இதெல்லாம் நிறையா இருக்குது. அதுவும் தொல்பொடி படிமம்லாம் கிடைக்காத இடத்துல குஜராத்தில் போய் தேடிட்டு இருக்காங்க. கிடைக்காது. அங்கே அவ்வளோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தேடினாலும் தமிழ் கல்வெட்டு தான் கிடைக்கலாம். உலகத்தையே ஆண்டவே தமிழ். ஸோ அந்த கந்தன்ற முருகன் தான் ஆனா அது ஒரு மேட்ரு, பெரிய லெவலில் ஒரு மேட்ரு. உலகத்தையே ஆண்டா கூட்டம் கந்தனும் சிவனும் தான். சிவன் ஒரு அளவுக்கு போனான்னா கந்தன் அதுக்கு மேலே போனான். 8 அடி 16 அடின்னு சொல்கிறாங்களே. ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் சொல்கிறேன் இல்லை, இந்த ஒட்டுமொத்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவும் கொஞ்சம் பக்கத்துலையும் ஆண்டதுக்கே நீ அவ்வளோ கதறிக்கிட்டு இருக்க. ஒட்டுமொத்த இடத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார். ஸோ டியூன் ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை நான் ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குமரி கண்டத்தின் வரலாறுன்னு சொல்கிறேன்ல, அரச குடும்பத்து கிங்ஸ் பற்றி ஒரு சீரிஸ் போட்டுட்ருக்கேன்ல, அதோட கலெக்ட் பண்ணி சொல்கிறேன், ஞாபகப்படுத்துங்க. அந்த டியூன்ற வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அதோட கோர் அம்சமே நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்த கோர் அம்சம் தான். அதை நம்ம அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஞாபகப்படுத்துங்க. டியூனோட வெப் சீரிஸை போடுங்க ப்ரோன்னு கமெண்ட்டில் போடுங்க, ஞாபகம் வந்துடும். உள்ள இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பார்த்துக்குவான். உள்ள இருந்து நான் பார்த்துப்பேன் கமலஹாசன். உள்ள வெளியே மங்காத்தா பார்த்துருப்பீங்கல்ல, உள்ள இருந்து நான் பார்த்துப்பேன், வெளியே இருந்து அமரன் பார்த்துப்பான். அமரன், அமர், ராம், இதெல்லாம் ஒரு கனெக்ஷன் வருது இல்லை ப்ரோ. அமரன் படம் சிவகார்த்திகேயன் படம் ப்ரோ. சிவகார்த்திகேயன் கண்ணை கொடுத்தது விஜய் ப்ரோ. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நீங்கள் ஏற்கனவே பேசியிருந்தீங்களா ப்ரோ. இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய கோட்டு சிஎஸ்கே இதெல்லாம் பார்த்தோம்ல. சிங்கம் வந்து தோனி, சிங்கம் வந்து தோனி அப்படின்னா விஜயும் அதோட கனெக்ட் பண்ணிடலாம். லியோ. ஸோ லியோ கையிலேருந்து கை யாருக்கு போகுது அப்படின்னா எஸ்கே கைக்கு போச்சு. இங்கே அதே சிங்கம். ஸோ இங்கேருந்து என்ன போகுது, சிவன். ஸோ சிவன் கையிலேருந்து கந்தன் கைக்கு ஆட்சிகள் மாறுது. இப்போது அடுத்த கமலஹாசன் இவர் தான். இவரும் லிட்டில் ஸ்டார், லிட்டிலிருந்து ஆரம்பித்தவர் தான். அவரும் லிட்டிலிருந்து ஆரம்பித்தவர் தான். ஸோ ஒரு கோ இன்சிடென்ஸ் நடக்குது இல்லைங்க. ஓகே, சிவகார்த்திகேயன் டேட் ஆஃப் பர்த் பார்த்துருப்பீங்கல்ல, பிப்ரவரி தான். எஸ்டிஆரோட டேட் ஆஃப் பர்த் தெரியுமில்ல, பிப்ரவரி தான். உள்ள வெளியே டுவல் கேரக்டர் நான் அவட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் திரும்ப. கந்தன், முருகன், சிவன், பிரம்மன், விஷ்ணு, கிருஷ்ணன், எல்லா கும்பலும் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கு. தன்னை கிருஷ்ணனாக வாழ்ந்து கொண்டு இருக்குது யாருன்னு சீமான். தேரோட்டியோட வேலை என்ன, தேர் மட்டும் ஓட்டுறது. சண்டேல கூட்டி போய் எல்லாத்தையும் கொண்டு விடுறது. கொண்டு விடுறது மகாபாரதத்தில் புரியும். இதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்ல தேவையில்ல. 8ஆம் நம்பர் அவருக்கு, அவரோட கார் நம்பர், அவரோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் 8லவே முடியும். லூப். கமலஹாசனுக்கும் அவருக்கும் ஒரு பரமக்குடி ஆடுறீங்க 2 பேரும். புரியலையா? சகுனி தாத்தா, இங்கே கிருஷ்ணன் தாத்தா. கிருஷ்ணனும் சகுனியும் 2 பேருமே 2 தரப்பான கும்பலை ஏமாற்றி மண்டைய கழுவி தான் உள்ளே இறக்கி விட்டு போட்டு தள்ளாங்க. தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு. ஸோ கிருஷ்ணன் யாரு, சகுனி யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தான் ரீசெண்டாக தெளிவாக சொல்லிட்டு இருக்காருங்க. நிறைய இருக்கு இன்னும். விராட் கோலியை பற்றி நம்ம பேசணும் 18ன்றப்போ பேசும்போது. இப்போ விராட் கோலி 18 அப்படின்னா ரோஹித் சர்மா சிங்கம் தான் அண்ணன் கேரக்டர், அதாவது கந்தன் கேரக்டர். கந்தனோட அண்ணன் யாரு, விநாயகன் கேரக்டர். சிங்கம் லோகோ போட்டு இப்போ ஒரு மீட்டிங்கில் நடத்தினாங்கல்ல, ஒரு மரியாதை செலுத்தினாங்கல்ல, புரியுதா? நீ சிங்கம் தான் எஸ்டிஆர் பாட்டா கேட்டதுக்கு. இது எல்லாமே அவங்களுடைய கான்சியஸ் இல்லாமல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஸ்கிரிப்ட் படி போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை நான் புரிஞ்சுக்கிட்டனால தான் விஷயம் புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் அதாவது நீங்கள் இந்த ஸ்கிரிப்டு, அதாவது ஒரு படம் எடுக்கிற ஒரு டைரக்டர் அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? ஒரு படத்துக்குள்ளே பார்க்குறீங்க. நான் தேட்டர்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் அந்த படத்துக்குள்ளே இருக்கீங்க. அதாவது ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேமிங் இருக்குது. ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கேமை விளையாடுறது நான் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியும். கேம் விளாட்றவன் யாருன்னு எனக்கு தெரியுது. கேமை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் நான். இங்கே இருக்க அந்த கதாபாத்திரமாக நான் இல்லாமல் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நீங்கள் விளாட்ற கேமரையும் பார்க்குறேன், கேமையும் பார்க்குறேன். அந்த கேமுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் தான் நீங்கள். அந்த கேரக்டர்ஸ்க்கு எப்படி தெரியும் நம்மளை மேலே வந்து ஒருத்தன் இயக்கிக்கிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு நான் இப்போ பேசுறது புரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் அதுலேருந்து தப்பிச்சதை பற்றி தான் மேட்ரிக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆடுற பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது கேமுக்குள்ளேருந்து வெளியே வந்து பார்க்குறோம். ஒருத்தன் கேம் ஆடுறான், அதில் ஒருத்தன் கேரக்டராக இருக்கான், சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் உள்ளே இறக்குறான், அவன் வந்து இவனை போட்டு தள்ளுறான். இது இயற்கையாக நடக்கிற மாதிரி நமக்கு காட்டப்படுது, அந்த கேமில் காட்டப்படும். பட் அந்த கேரக்டரை இயக்குனது யாரு, அந்த எக்ஸ் பட்டன் அமுக்குனது யாரு, அந்த ஓ பட்டன் அமுக்குனது யாரு, அந்த 2 பக்கம் இருக்கிற ஃபிங்கர்ஸ் இருக்கும் அதை அமுக்குனது யாரு,
இந்த ஜாய்ஸ்டிக்கை கையில் வச்சு ஆட்டினது யாரு? ஆக்டோபஸ் கை. புரியுதா புரியலையா? இதுக்கு மேலே எளிமையாக சொல்லணுமா என்ன? இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக கந்தனும் சிவனும் கேரக்டர் தான். சிவனை குறித்து ஆகணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்டை பற்றி நம்ம சொல்லி தான் அவனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதல் இடத்துக்கு ஷார்ட்டை காட்டுவாங்க. இந்த ஷார்ட் மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க. பாலைவனம், கசார், அங்கேருந்து வந்து 5 ரூபாய்ங்க. அடுத்து பனிக் பிரதேசம், சீனா இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த என்ன சொல்கிறது, இமயமலை இப்போ தொடர்கள் வந்து பக்கத்தில் சீன எல்லையெல்லாம் இருக்குல்ல, அங்கே சீனை கொடிகள், சீன அந்த ஃப்ளாக் இருக்குல்ல, ஃப்ளாகோட கலரை பார்த்தீங்கன்னா ஆசிவகம். இந்த மாதிரி கந்தனை காட்டணும்ல. ஸோ கந்தன் நாகரோட வம்சத்தோட பையன் தானே. அதாவது சிவபெருமான்றவர் வந்து நாகர் வம்சத்தை சேர்ந்தவர் தான், அதாவது சைனீஸ் தான். ஸோ அங்கே நம்ம கந்தன் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அங்கேருந்து வந்தன்றனால காட்டுறாங்க சிம்பாலிசமாக. அடுத்த ஷார்ட் என்னன்னா மும்பை, டெல்லியை காட்டுறாங்க. ஸோ டெல்லியில் தான் கதையம்சம் நடக்குது. அதாவது நார்த் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு அரசியல், பொலிட்டிக்கல் ட்ராமா. அங்கே தான் நம்மளுடைய எஸ்டிஆரும் கை கோர்க்கிறாரு. அப்புறம் நம்ம சிவபெருமான் கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த நெத்தியில் அடிபட்டு ரத்தம் ஒழுகிட்டு இருக்கும், தண்ணிக்குள்ள முக்குவாங்க. பின்னாடி ஃபுல்லாக இமயமலை பகுதியில் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? இந்த நாசர் கேரக்டர் யாரை காட்டுது அப்படின்ற டைலாகை பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கணும். அமரன் தான் எல்லாத்தையும் பண்ணணுமா? அப்போ நான் என்ன இதுக்கா கடுப்பாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியே காவிய தலைவன் படத்தோட டீகோட் பண்ணியிருந்தோம்ல. காவிய தலைவனில் சித்தார்த்துக்கு கூட பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாரு. அந்த பிருத்திவிராஜ் கேரக்டர் நான் ஒரு ஆளாக சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாசர் கேரக்டர் வந்து தலைக்கட்டாக சொல்லியிருப்பேன். அந்த தலைக்கட்டு இப்போ ஒரு கேரக்டராக சொன்னேன்ல, அந்த கேரக்டராக நடிச்சிருக்கு. அதோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னா March 5, 1985. இல்லை 85 58, 1958. நான் சொல்லக்கூடிய கேரக்டரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதுலேயே சிமிலரான ஒரு டேட் ஆஃப் பர்த் தான், மார்ச் மாதம் தான். அந்த கேரக்டர் என்னன்னா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், ஃபேஸ்புக் பைத்தியம். ஸோ அதுக்கும் நமக்கு ஒரு சண்டைலாம் நடந்திருக்கு. அந்த கேரக்டர் தான் நாசர் கேரக்டர். எல்லாத்தையும் எல்லாத்துலேயுமே இவன்டே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நான் எதுக்கு? அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? இந்த படத்துலையும் பார்த்துருப்பீங்க, காவிய தலைவன்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் அந்த காவிய தலைவனில் பிருத்திவிராஜ் கேரக்டர் என்ன சொல்லுவோம், இவ்வளோ நாள் உங்களுக்கு கூட லாயலாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் தான் உங்களுக்கு சீனியர், அவன் இப்போ வந்த பையன் நேற்று முளைச்ச காலான்னு அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, டேய் அவன்கிட்ட ஒரு யூனிக் இருக்குடான்னு சொல்லிட்டு தலைக்கட்டு சொல்லும்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியாது, தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் புரியாது, பழைய ஃபாலோவர்ஸ்க்கு புரியும், எனக்கு கூட க்ளோஸாக இருக்கவங்களுக்கு புரியும். அப்போ அந்த காவிய தலைவன் டீ கூட பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த காவியதிகள் தலைவனில் இருக்க கேரக்டர்னா எனக்கு உனக்கு மட்டும் எல்லாமே கொடுக்குறீங்க, எல்லாமே உனக்கே கிடைக்குது, எப்படி கிடைக்கும்னு சூழ்ச்சி பண்ணி ஒரு வேலை பார்ப்பாங்க. அந்த சூழ்ச்சியில் மாட்டாமல் எஸ்கேப் ஆனது நான். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். பல விஷயங்களை ஓப்பனாக சொல்லிட்டேன் போல. அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர், நாசர் கேரக்டர். அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எல்லாத்துக்கும் அமரனுக்கே கொடுத்தா, அமரன்றது வெத்தலை போட்ட சோக்கில் நான் கப்பனு புத்துல மூக்கு, அது யாரு? கார்த்திகே தேவர் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அமரன் படமே தேவர் கம்யூனிட்டியோட படம்ன்ற மாதிரி தான் காட்டுவாங்க. தேவர் கம்யூனிட்டி, அமர், பிப்ரவரி, எஸ்கே, எஸ்டிஆர் பிப்ரவரி. ஐயோ குடும்பம் எவ்வளோ மைன்யூட்டாக டீட்டெயில்டாக நம்மளுடைய மனிதத்தினம் அவர்கள் இறங்கி செய்கிறாரு அப்படின்னா அவ்வளோ அற்புதமான படம் இது. இந்த படம் நிச்சயமாக பார்த்தே ஆகணும். பல மெசேஜஸ்கள் இருக்க போகுது. ஸோ படம் வரட்டும், படம் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக இன்ச் பை இன்ச்சாக செதுக்கி விட்டுறல செதுக்கி விட்டுறலாம். அடுத்துக்காக பாருங்க. எனக்கு எதுவும் சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி. அடுத்து வர சீக்வன்ஸ்லாம் ஃபுல்லாக நம்ம தலைவரோட ரொமான்ஸ் தான். கமலஹாசனுடைய வித்தை விளையாட்டு தான். நான் என்ன நினச்சேன், த்ரிஷா வந்து நம்மளுடைய இவருக்கு பேரா வரும்னு நினச்சேன், எஸ்டிஆருக்கு பேரா வரும்னு நினைக்கிறேன். எனக்கே த்ரிஷா மேலாம் க்ரஷ் இருக்குங்க, எவ்வளோ பெரிய ஃபேன் தெரியுமா நான்லாம் விசி. ஸோ நான் இண்டஸ்ட்ரிக்கில் போகும்போதுலாம் நம்ம ஒரு கட்டத்தில் பெரிய ஆளாக மாறிடுவோம். அப்போ போய் நம்ம த்ரிஷா கூட நடிப்போம்லாம் மைண்டில் வச்சுருந்தேன். ஐயோ சொல்லிட்டேனோ, சரி ஓகே கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்போல்லாம் எனக்கு மைண்டில் இருந்துச்சு த்ரிஷா, அப்புறம் அவங்க யார் சமந்தா, தமன்னா, அவங்க கூட நம்ம ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடணும் அப்படிலாம் ஒரு இது இருந்துச்சு நம்ம ஃபீல்டுக்குள்ளே போகும்போது. பட் எல்லாமே ஊற்றி மூடி இங்கே வந்து உட்காந்துட்டோம். சரி ஓகே, இந்த சீன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வெளியே போகாத, விருமாண்டி கதாபாத்திரம் என்னது, தேவர் கம்யூனிட்டியோட படம். ஸோ விருமாண்டி படத்தோட ஹீரோயினியை கொண்டு வந்து சிம்பாலிசமாக வச்சுருக்காங்க, அந்த ஹீரோயினும் இருக்காங்க. ஸோ இங்கே நீ வெளியே போகாதீங்க, எனக்கு ஏதோ தப்பாக படுற மாதிரி இருக்குது. விருமாண்டி படத்துலையும் அவங்க தான் ஒரு மைண்ட் வாய்ஸாக இருப்பாங்க விருமாண்டிக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் காட்டியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு சண்டை வருது, சொல்லி முடிச்ச அடுத்த ஷாட்லேயே வெளியே போகிறாங்க, கன் ஃபைட் மாதிரி காட்டுறாங்க. இது சீக்வன்ஸ்லாம் ஓகே. இது த்ரிஷாவையும் தலைவர் தான் வச்சிருக்காப்புல, தலைவர் தான் அந்த படத்தில் வச்சிருக்காரு ஹீரோயினா. அடுத்த ஷாட்டு, அடுத்த டைலாக் ரொம்ப முக்கியமான டைலாக். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல்.
இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்புல. ரங்கராய சக்திவேல் நான் தான் சொல்லி முடிக்கிறாப்புல எஸ்டிஆர். அப்போது தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டு முடிஞ்சிருச்சு, சின்ன தலைக்கட்டு இறங்குது. என்ன சொல்லிட்டு பாருங்க, நீலாம் நேற்று வந்து ஒன்றே அப்புறம் அடிக்க முடியும்னு சொல்லி நாசர் கேரக்டர் நான் சொன்னேன்ல இந்த ஃபேஸ்புக் போய்த்தான், அது உள்ள இறங்கி ஆட்டத்தை பிடிக்கலாம்னு நினச்சிருக்கோம். இவருக்கு எடுத்து நான் தான் அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஊற்றி மூடிடுச்சு. அது எண்ணமும் செயலும் சரியாக இருந்தால் நமக்கு தேவையான விஷயம் நம்ம தேடி வரும். ஸோ இதான் ஒரு விஷயம். நான் எதையுமே தேடியும் போகல, எதையும் நான் படிக்கணும், நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. என்னோட விருப்பம் என்னென்னா, நம்ம செய்கிறத சரியாக செஞ்சோம்னா, அது சரியாக இருந்துச்சுன்னா அதுக்கான விஷயங்கள் தனியாக நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். தெரியாமையா உள்ள இறங்கியிருக்கோம். என்ன செயல் செய்யறியோ அந்த செயலுக்கு எதிர்வினை நடந்தே தீரும். நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செஞ்சீங்க, நான் சாப்பிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செஞ்சீங்க, அதுக்கான எதிர்வினை அனுபவிக்கிறீங்க. நான் ஒரு சில விஷயங்கள் செஞ்சேன், அதுக்கான விஷயத்த நான் அனுபவிக்கிறேன். என் கமெண்ட்ஸை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதான் மேட்ரு. எண்ணமும் செயலும் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. சும்மா வச்சுருக்கேன். சரி, ஓகே. இந்த ஷார்ட்டை கேட்டுருப்பீங்க. அந்த கேரக்டர் நான் தான் சொல்லிடுறாங்க. லாஸ்ட் டைலாகோட அந்த டீசரை முடிக்கிறாங்க. இது யமனுக்கும் எனக்கும் நடக்கிற சண்டை, நீயா நானான்னு போட்டு பார்த்துருவோம் வா அப்படின்னு சொல்லி போட்டு மோதுறாங்க. இது காட்டும் போது ஷார்ட்லாம் எப்படி காட்டுறாங்கன்னா, எஸ்டிஆரும் கமலஹாசன் மோதுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதாவது சிவனும் முருகனும் மோதினா எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் காட்டியிருக்காங்க. பட் இது வேற மாதிரியும் காட்டலாம். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை, நீயா நானா. நிறைய விஷயங்கள் இருக்குது. டீட்டெயில்டு நம்ம படம் பார்க்கும் போது தான் ஒவ்வொரு கதாபாத்திரமும் என்னென்ன சீக்வன்ஸில் என்ன மாதிரி ஃபைட்டில் யாரை காட்டுறாங்கன்றது அப்புறம் தான் சிம்பாலிசத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ படம் வரட்டும். இப்போதைக்கு பேஸ்லைன் தெரிஞ்சிருச்சு. சிவன், கந்தன் இவங்க 2 பேரை வச்சு தான் கான்செப்ட் எடுத்திருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய கிளைப்பிரிவுகள் இருக்குது. இது லூப் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைம் ஒரு லூப் போயிட்டு இருக்கு. திரும்ப சொல்கிறேன், முதல்ல ஒரு கான்செப்ட் நடந்துச்சு. சிவந்தவன், மூத்தோல், இளையோல், முருகு இவங்கெல்லாம் வந்தாங்க. இது முதல்ல மனிதர்களுக்குள்ள நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த வரலாறுக்கு பிறகு தான் தோத்து போனோம் ஒரு கட்டத்துக்கு மேலே. அதெல்லாம் பழைய ஆளுகளுக்கு தெரியும். தோத்து போனோம். அடுத்தது சீரீஸில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தோத்து போனோம். அதுக்கப்புறம் மனிதர்கள் அடிமையானாங்க. அடிமையான பிறகு இவன் தோத்து போனான்ல, அவன் பல டைம் தோத்து போனான். சூழ்ச்சி முறையில் தான் மனிதர்களை வென்றானுங்க. ஆனால் உண்மையிலேயே நேருக்கு நேரம் வெல்லலைன்றதுனால ஒவ்வொரு டைமும் அந்த லூப்பை ஒவ்வொரு கேரக்டரும் திருப்பி ரீபர்த் ஆகும். அந்த ரீபர்த்தே ஆகக்கூடாதுன்றதுக்காக கடைசி வரைக்கும் டம்மியாக வச்சு அந்த ரீபர்த் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கதாபாத்திரமாக உருவாக்கி அந்த கதாபாத்திரமாகவே வளர்ப்பானுங்க. இதுதான் டியூன்ற படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிறேன் தெளிவாக, கமெண்ட்ல நான் ஞாபகப்படுத்துன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து கந்தனோ இல்லை முருகனோ இல்லை முருகு இந்த 3 கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் நான் வளர்க்குறானுங்க அப்படின்னா எனக்கான அதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்குவானுங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும், எல்லா எஜுகேஷன் சிஸ்டமும், எல்லா கட்டமைப்பும் அவன் கண்ட்ரோல் தான் இருக்குது. நான் எங்கேயாவது ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் நான் போய் ஆகணும். அந்த கட்டமைப்புக்குள்ள போகும்போது எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சு நம்மளை கையாள மாட்டாங்க. ஒரு சில இடங்கள் இருக்கும். அந்த ஒரு சில இடங்கள் தான் மொத்த பேஸையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ உப்மா கம்பெனி கும்பல் இருக்குன்னா, அந்த உப்மா கம்பெனி கும்பலுக்குள்ள மேலே ஒரு டாப் இருக்கும். அந்த டாப்புக்கு தெரியாமல் இந்த உப்மா கம்பெனிகள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படிலாம் வச்சு இவனை கையை நகர்த்தி அந்த வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை ரீக்ரியேட் பண்ணுவானுங்க. அதை ரீக்ரியேட் பண்ணி யாரெல்லாம் அடிபட்டு செத்தாயலோ அவனை ஃபுல்லாக இவன் அடிப்பான். அந்த அடி வாங்குற நபருக்கு தான் யாருன்னே தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் செத்து போவான். இதை பார்த்து சுயமின்பம் அடைகிற கும்பல் தான் இந்த நாரப்பய கும்பல்கள். அந்த கேரக்டருக்கு நீ இவன் தாண்டா, நீ இது தாண்டான்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் மோதிப்பாரு. அப்போ தெரியும்ல யாருன்னு, திருப்பி அடித்தா தெரியுமே யாரு நீயும் புரியுமே. டைம்ஸ் டு லீடு அது நடக்கும்ல கண்டிப்பாக. அதை ஏன் பண்ண மாட்டேற பயந்தாங்களே. இவங்களெல்லாம் ஒரு ஆள்னு நினச்சி நம்ம இவ்வளோ நாள் பயந்துட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லாமல் சப்ப சாம்பார் கவிங்கலாம். உண்மை தெரிஞ்சே ஒரு வீரன், ஒரு தைரியசாலி, ஒரு உலகத்தையே கட்டுப்படுத்துறவனா தான் எல்லாத்தையும் எல்லா மக்கள்கிட்டையும் ஓப்பனாக சொல்ல விடு. சரி நீ சொல்லாத, நானும் சொல்கிறோம்ல, சொல்ல விடு, ஃப்ரீடம் கொடு. எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு படை கட்டு வரதான் போகிறோம். அந்த படை கட்டுறதுக்கு ஃப்ரீடம் கொடு. நாங்கள் டீம் சேர்த்துக்கிறோம். டீம் சேர்த்த பிறகு டீம் ஃபார்ம் ஆன பிறகு சண்டைக்கு வா, அப்போ பார்த்துக்குவோம். நீ நானும் போட்டு பார்த்துக்கலாம். ஒரு ஒன்றுமே தெரியாத அப்ராணி பேரில் அடிச்சு போட்டு கொண்டு விட்டு ஒவ்வொரு இடத்துல இளைஞர்கள் என்னன்னு தெரியாமல் போட்டு தள்ளி லட்சக்கணக்கான மக்களை கொண்டுட்டு நீ எல்லாம் வீரன்னு சொல்லி தெரியலாமா? உலக நாடுகள் எல்லார்ட்டையுமே தான் கேட்குறேன். அதை மோனோபொலி பண்ணுற முக்கியமான நாட்கள்லாம் பார்த்து தானே இருக்கீங்க. நீங்கள்லாம் எப்படா சோறு திங்கிறீங்க? உங்களுக்குலாம் எப்படா இறங்குது? எப்படா வெளியே போகுது? எல்லாருக்கும் உண்மையை சொல்லு. இதான் நடந்துச்சு. இப்போ பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு டைம் இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம் நாங்கள் ஓப்பனாகவே சொல்கிறோம். ஓப்பனாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டிக்ளேர் பண்ண அந்த வேர்ல்டு வர நாங்களே ஆரம்பிக்கிறோம்.
எதுவுமே தெரியாத மக்கள், பாமர மக்கள் எல்லாம் கொண்டு போட்டு சாவடிச்சுட்டு இருக்கியே நீ எல்லாம். ஒரு ஒரு ஸ்கிரிப்டா இருந்தாலும், ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, ஒரு எத்திக்ஸ் வேணாமா? அது உங்ககிட்ட கிடையவே கிடையாது. பட் இந்த டைம்னாச்சும் அதை கொண்டு வா, பார்க்கலாம். இந்த டைம் தோத்து போயிட்டோம் அப்படின்னா நான் சொல்றேன், நான் நிரந்தர அடிமையா உங்களுக்கு கூட இருக்கேன். நான் ஒத்துக்கிறேன், நான் நிரந்தர அடிமையா இருக்கேன். உண்மையிலேயே மக்கள்கிட்ட ஃப்ரீடம் கொடுத்து, மக்களுக்கு உண்மையை தெரிய வச்சு, மக்கள்லாம் ஃபார்ம் பண்ணி அந்த சண்டையில நேருக்கு நேராக மோதுனீங்க அப்படின்னா, நான் நாகர்கிட்ட சொல்றேன், ஸோ கலப்பு எல்லாமே சேர்ந்துதான் வந்து மோதுனீங்க அப்படின்னா அதில் வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கடா, ஒத்துக்கிறேன்டா. இந்த பூமியை உங்களுக்கு தான்டா, நாங்கள் நிரந்தர அடிமையாக இருந்துக்கிறோம்டா. எல்லா மனிதர்களுக்கும் சேர்த்து நான் பேசலை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மனிதர்களை பற்றி. மனிதர்களுக்குலாம் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா 30 பேர் சேர்ந்தாலே, இந்த ஸ்பாட்டன்ஸ் படம்லாம் பார்த்தீங்களா, 300 பேர் சேர்ந்து எத்தனை பேர் போட்டு தருவாங்க. அந்த அதெல்லாம் சும்மா கதை கிடையாது, நம்மளோட கதை தான். ஸோ அந்த 300 பேர் அவ்வளோ வேலை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம்னு யோசிச்சுப்பார். அவங்க மெஜாரிட்டி கம்மி தான். அதே மாதிரி அவங்ககிட்ட அந்தளவுக்கு தைரியமும் கிடையாது, தில்லும் கிடையாது. பயந்தாங்க வழியா திருட்டு வேலை பண்ணி தான் அடிப்பாங்க. அந்த கான்ஃபிடென்ஸில் தான் சொல்கிறேன். எல்லா மக்களுக்கும் உண்மையை சொல்ல வைங்க, விடுங்க. நீங்களே கூட சொல்லுங்கள், படம் எடுங்க, நிறையா படங்கள் எடுங்க, நான் டீகோட் பண்ணுறேன். நீங்களுமே ஓப்பனாகவே சொல்லுங்கள், ஆமாண்டா இந்த கேரக்டர் அந்த கேரக்டரான சிம்பாலிசம் தான் நிறையா வைங்க, தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களுக்கு. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இந்த சிம்பாலிசம்னா யாருன்னு தெரியும். இன்னும் வரக்கூடிய படங்கள்லாம் இன்னும் தெளிவாக சொல்லுங்கள். கல்கி படம் வரப்போதில்ல, பார்ட் 2, அது இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். யார் இந்த காலபைரவர், யார் இந்த கர்ணன், யார் இந்த பக்கத்தில் அஸ்வத்தாமா, இது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. கிருஷ்ணன் யார், பாண்டவர்கள் யார், இது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வணிக கும்பல்லாம் யார், எங்கேயோ இருக்க யூதனா கை காட்டிட்டு இருக்கீங்கல்ல, இங்கே இருக்க கும்பலையும் காட்டி கொடுங்க. அப்போ பார்த்துக்கலாம் இவங்க எங்கிட்டு காய அடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசிட்டோமா, அவசரப்பட்டு சோத்துல சுத்துருவாங்க. சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைன்னா அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆனஸ்ட்டாக நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு வந்து இப்போ மே 18ன்றப்போ அவங்களுடைய ஆன்மா அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் அந்த உண்மை தெரிஞ்சால் நல்லது தானே. ஸோ அவங்களாம் நம்ம பக்கம் தான் நிற்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் இனிமேல் செயல்பட ஆரம்பிக்கணும். சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின்ற ஒரு பட்டன் இருக்குது, தட்டி விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சாட்லாம் பண்ணணும்னா எஸ்ன்ற சிம்பிள் தட்டி விடுங்க. இந்த சேனல் இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். இதில் நிறைய டீட்டெயில் உடச்சி விட்றீங்க. ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி தான் அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இன்னும் ஒரு சில கும்பல் பார்க்காம இருக்கும், அவங்களுக்கு அனுப்புங்க. குறிப்பாக அந்த டிசிபி கும்பலுக்கு அனுப்பிவிடுங்க. அவங்க தான் வயிற்றில் அடிச்சுட்டு ஓடுவாங்க, இப்படி சொல்லிட்டாண்டா அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க வியூஸ் இவ்வளோ வருது, லைக்ஸ் கம்மியாக வருது, நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்கல்ல. இதுக்கு முக்கிய காரணமே டிசிபி கும்பல் அப்படியே முக்காடை போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹெட்ஃபோனை போட்டு சவுண்டு வெளியே கேட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு முக்காடை போட்டு. என் டிசிபியை உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.